அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுடைய பெயரான அல் மலிக், ஆட்சியாளன் அப்படின்ற அந்த பெயரையும் அதற்குரிய பண்பை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் ஒரு ஆளுமை திறன் இருக்கும். ஆட்சியாளர்னா சும்மா இல்லை இல்லையா? இப்போ ஆட்சியாளருக்குரிய பண்புகள்லேயே மிகவும் அவசியமான ஒன்று இந்த ஆளுமை திறன். அது இருந்தால் தான் மற்ற எல்லாரையுமே நம்ம நம்மளுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ இந்த ஆளுமை திறன் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. உதாரணத்துக்கு பாருங்கள், பெண்களை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்கன்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்கக்கிட்டேயும் அந்த ஆளுமை திறன் இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்க முடியும், அந்த பொறுப்புகளை சரியான முறையில் செய்ய முடியும். இதே மாதிரி தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஹாஸ்பிட்டல், இப்படி எல்லா விஷயத்துலையுமே இந்த குணம் அவசியமாக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஆளுமையை மற்றவங்க கிட்ட காட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நிறைய பேருக்கு இதனுடைய தாக்கம் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட தன்னுடைய ஆளுமையை காமிப்பாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கும் அந்த தாக்கம் இருக்கும். அப்போ எல்லாருமே ஒரு கட்டத்தில் அந்த ஆளுமையை கடந்து தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த ஆளுமையை அவங்களால முழுமையாக செயல்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ஆளுமையினுடைய முடிவு அவங்களுக்கு சங்கடத்தையோ, கவலையையோ, குழப்பத்தையோ, பிரச்சனையையோ ஏற்படுத்தியிருக்கும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், மனிதர்கள் இயல்பாகவே மிகவும் பலவீனமானவர்கள், மறக்கக்கூடியவர்கள், கஞ்சத்தனம் உள்ளவர்கள், அவசரப்படக்கூடியவர்கள், கோபக்காரர்கள், நீதியை முழுமையாக நிலைநாட்ட முடியாதவர்கள். இப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மனிதர்கள் தன்னுடைய படைப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் மனிதன் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே தனக்கும் தன்னுடைய உள்ளத்துக்கும் இடையே நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடியவனா இருக்கான். ஒரு செயல் செய்யும் போது அது சரியா தவறா, ஷைத்தான் என்ன செய்வான், அதை தவறின் பக்கம் நம்மளை தூண்டி விடுவான். அப்போ இயல்பாகவே அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், தனக்குள்ளேயே போராடக்கூடியவனாக இருக்கான். இப்படி இத்தனை பிரச்சனைகள் உள்ள நிலையில் அவனோட அந்த ஆளுமையும் சேரும்போது அவனால் அதை முழுமையாக நிலைப்படுத்த முடியாது. அதனால அது அவனுக்கு எப்படியாகவும் சில நேரங்களில் பிரச்சனைகளை உண்டாகும். இப்போ யாருக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னா, யார் தன்னுடைய உணர்வுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறாங்களோ, பிறர்கிட்ட பணிவாக நடந்துக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. அப்போ இந்த ஆளுமையை எப்படி நம்ம தவறே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ அவங்க அவசியமாக அல்லாஹ்வுடைய பெயரான அல் மலிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகம் முழுவதும் சுற்றி பார்க்குறோம். நிறைய கால மாற்றங்கள், நேரம் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு ஏற்றாற் போல மனிதர்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க. இப்போ எகிப்தை எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய பிரமிடுகள் நமக்கு பார்க்கவே பிரமாண்டமாக இருக்குது. அந்த அவர்களுடைய ஆட்சி அப்போ எப்படி வலிமை மிக்கதா இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. சரி, அப்படிப்பட்ட வலிமையான ஆட்சி இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய இந்தியாவில் எடுத்துக்கோங்க, தாஜ்மஹால் இருக்குது. அதிசயங்கள் 7வது அதிசயம் சொல்கிறோம். அத்தனை உலகத்திலிருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஷாஜானுடைய ஆட்சி காலத்தில் அது கட்டப்பட்டது. அப்போ ஷாஜானுடைய ஆட்சி இப்போ இருக்கா அப்படின்னா கிடையாது. இப்போ மனிதர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது நிலையில்லாததாக இருக்குது. ஆனால் அல் மலிக்கோட ஆட்சி அப்படிங்கிறது நிலையானது. அவனுடைய ஆட்சி கால நேரத்திற்கு எல்லாம் அப்பாற்பட்டது. அவனுடைய ஆட்சிக்கு எல்லையே கிடையாது. மனிதர்களுடைய ஆட்சியில் அவங்களுக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட அளவு மனிதர்கள் தான் இருப்பாங்க. இப்போ இந்தியா அப்படின்னா இந்தியாவுக்குள்ள உள்ள மக்களை மட்டும்தான் அவங்க என்ன செய்ய முடியும், அவங்கள அரசால் முடியும். ஆனால் நம்முடைய ரப்புடைய ஆட்சி அப்படி கிடையாது. அது சிறியதிலிருந்து பெரியது வரை அகில உலகங்களையும் அல்லாஹ் தான் ஆட்சி செய்கிறான். நமக்கு தெரிஞ்சது, நமக்கு தெரியாதது, இது அனைத்தையுமே அரசாளக்கூடியது அல்லாஹ் அல் மலிக்கு மட்டும்தான். இப்போ நம்மளுடைய ஆட்சி ஏன் நிலை இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு போர் வரும், அதில் என்ன செய்வாங்க, தோல்வி அடைஞ்சிட்டு அந்த ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க. இல்லை ஒரு இயற்கை சீற்றத்தால் ஒரு ஒரு சாம்ராஜ்யமே என்ன செய்யும், அழியக்கூடியதாக இருக்கும். சில இடங்களில் மன்னர் இறந்திருப்பார், அவருக்கு வாரிசு இருக்காது. ஸோ ஆட்சி என்ன செய்யும், கைமீறி வேறு இடத்துக்கு போயிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஆட்சியில் இது எதுவுமே கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி உள்ளதை படித்ததை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அல்லாஹ்வுடைய ஆட்சி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு. இப்போ அனைத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியும் அவன் அல் மலிக்காகத்தான் இருக்கான். அனைத்தையும் படைத்ததுக்கு அப்புறமும் அல் மலிக்கு தான். அனைவரையும் படைத்து அது எல்லாரையும் மரணிக்க செய்து மீண்டும் மறுமையில் எழுப்பும் போதும் அவனே அல் மலிக்காக இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை சூரா முஃமின்ல 16வது வசனத்தில் சொல்கிறான், யௌமஹும் பாரிசூன் லா யஹ்ஃபா அலல்லாஹி மின்ஹும் ஷை லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹார். அந்நாளில் அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள். அவர்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹுவுக்கு மறைந்ததாக இருக்காது.
அந்நாளில் ஆட்சி யாருக்குடையதாக இருக்கும்? ஏகனாகிய அடக்கியாலும் வல்லமை மிக்க அல்லாஹுவுக்கேயாகும். ஆனால் சூரா ஃபாத்திஹால சொல்லுமா மாலிகி யௌமித்தீன். இப்போ மாலிகி யௌமித்தீன்னா தீர்ப்பு நாளின் அதிபதி. அப்போ அல்லாஹ் மறுமையில் எல்லாரையும் எழுப்பி அவங்க கிட்ட அல்லாஹ் என்ன கேட்குறான்? யாரிடம் இந்த மொத்த அரசாட்சியும் இருக்கு, இது யாருக்குரியது அப்படின்னு அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்குறான். நமக்கான பதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அது அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தானது. அப்போ மனிதருடைய ஆட்சிக்கும் அல்லாஹனுடைய ஆட்சிக்கும் இடையே உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இந்த வசனங்கள் மூலமாக தெளிவாக தெரியுது. இப்போ ஒரு குடும்பம்னா என்ன? ஒரு கணவன் மனைவி, அவங்க 2 பேர் இருக்காங்க. பிறகு அவங்களுக்கு ஒரு குழந்தை வருது, 3ஆவதா ஒருவர். இப்போ இந்த 2 பேருக்கும் யார் உணவளிக்கிறது? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான். அதே ரப்பு தான் 3ஆவதாக வரக்கூடிய அந்த குழந்தைக்கும் அல்லாஹ் தான் என்ன செய்கிறான்? உணவளிக்கிறான். அப்போ இந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது மனித படைப்பில் பெருகிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் உள்ள மாதிரி இல்லை, வருடங்கள் என்ன செய்யுது? பெருகிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலுமே இந்த மக்கள் தொகை பெருகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் யோசிச்சு பாருங்க, இத்தனை பேருடைய தேவைகளையும் அங்கே ஆட்சி செய்கிறவங்களால நிவர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ அல்லாஹ்வுடைய படைப்புகள்லேயே மனித படைப்புங்கிறது ஒரு படைப்பு தான். இப்போ அதுலேயே இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னா அப்போ மற்ற படைப்புகளை யோசிச்சு பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சி அப்படிங்கிறது பெருகி கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். மனிதருடைய ஆட்சியில் எல்லா மக்கள் மீதும் அவங்களால கவனம் செலுத்த முடியாது. மிக முக்கியமானவர்கள் மீது மட்டும்தான் அவங்க கவனத்தை செலுத்துவாங்க. உதாரணத்துக்கு நம்மளை எடுத்துக்குவோம். இப்போ நான் உங்களை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அம்மா அப்பா, உங்களுடைய கணவன், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் கணவனுடைய தாய் தந்தை, அவருடைய உடன் பிறந்தவர்கள், இவங்க எல்லாருடைய தேவைகளையும் நீங்கள் தான் கவனிக்கணும். அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய பொருளாதாரம், இது எல்லா விஷயங்களையுமே நீங்கள் ஒரு ஆள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியுமா? இத்தனையும் உங்களால் சமாளிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. அது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட அனைத்து தன் படைப்புகளையும் அவன் தான் என்ன செய்கிறான்? கவனிச்சுக்கிறான். அவங்களுடைய எல்லா தேவைகளையும் அறிந்தவனாக அவன் தான் இருக்கிறான். அவங்க எல்லா படைப்புகளையும் அவன் தான் பாதுகாக்கிறான். இப்போ தன்னுடைய ஒவ்வொரு அடியானுடைய தேவையையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதற்கான பதிலையும் தர்றான். மனித படைப்புக்கு மட்டும் கிடையாது, எல்லா படைப்புகளுக்கும், பறவைகள், விலங்குகள், ஊர்வன, அனைத்து படைப்புகளுக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ரப்பு தான் கொடுக்குறான். எல்லா படைப்பையும் சரிசமமாக பார்க்குறான். மனிதர்களால் அது முடியாது. அப்படிப்பட்ட மலிக்குக்கு நாம் கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறோம்? இவ்வளோ ஆற்றல் மிகுந்து இவ்வளோ வலிமை மிக்க தன் ஒரு ரப்பு ஏன் எல்லாருக்கும் ஹிதாயத்து கொடுக்கல? ஏன் அவங்களெலாம் இஸ்லாத்துக்கு வராமல் இருக்காங்க? ஏன் அவங்களாம் தன்னுடைய இறைவனை முழுமையாக நம்பிக்கை கொள்ளாமல் இருக்காங்க அப்படின்னு நமக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். இப்போ அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்போ கிடைக்குதோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த ஹிதாயத்து வரும். நம்மளையே அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நம்மளையே சில பேர் நிறைய நேரங்களில் நான் நிறையா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு என்னுடைய துவாலாம் அங்கீகரிக்கப்படாமையே இருக்குது அப்படின்னு கவலைகள் இருப்பாங்க. அவங்களுக்கும் அதே பதில் தான். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்போ இருக்கோ, எப்போ அதற்கான நேரம் வருதோ அப்போ தான் அது நமக்கு கிடைக்கும். சூரா ஆல இம்ரான்ல அல்லாஹ் ஒரு வசனத்தில் நமக்கு ஒரு விளக்குறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன் கிட்ட கேட்குறாங்க, எந்த ஒரு மனிதனும் என்னை தொடாது இருக்கும்போது எனக்கு எவ்வாறு ஒரு மகன் உண்டாக முடியும் அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் அதுக்கான பதிலை சொல்கிறான். கால கதாலிக்கில்லாஹு யஹ்லுகு மா யஷா இதா கலா அம்ரன் ஃப இன்னமா யக்கூலு லஹு குன் ஃபயக்கூன். அப்படித்தான் அல்லாஹ் தான் நாடியதை படைக்கிறான். அவன் ஒரு காரியத்தை தீர்மானித்தால் அவன் அதனிடம் ஆகுக என கூறுகிறான், உடனே அது ஆகிவிடுகிறது. இப்போ அல்லாஹ் நாடுனா மட்டும்தான் எந்த ஒரு காரியமும் நடக்கும், அவன் நாடியது மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரி பாருங்க, சூரா அல் ஹஜ்ஜில் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரங்களும் பிராணிகளும் மனிதர்களில் பெரும்பாலானவர்களும் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கின்றன என்பதை நீர் பார்க்கவில்லையா? இன்னும் அநேகர் மீது வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அன்றியும் எவனை அல்லாஹ் இழிவுபடுத்துகின்றானோ அவனை கண்ணியப்படுத்துபவன் எவருமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான். இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு பேரரசனாக அரசாள்பவனாக இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட ரப்புக்கு நாம் முழுமையாக அடிபணிந்தவங்களா இருக்கணும். அல்லாஹ் நமக்கு கிட்ட இருந்து உன்னை எடுத்துக்கிறதுனால அவனுக்கு எதுவுமே நிறைய போறது கிடையாது.
நம்ம கிட்ட இருந்து அல்லாஹ் ஒன்று எடுத்துக்கிறான் அப்படின்னா அது நிச்சயமாக நம்மளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இருக்கும். அல்லாஹ் ஒரு சில விஷயங்கள்ல இருந்து உங்களை தடுக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் ஏதோ நமக்கு கொடுக்க நாடுறான் அப்படின்றது அர்த்தம். சில பேர் திருப்தியே அடைய மாட்டாங்க. எந்த ஒரு பொருள் அவங்களுக்கு தன்னுடைய ரப்பம் புறத்துலேருந்து கிடைச்சிருந்தாலும் அதனுடைய ஆற்றலை, அதனுடைய அருமையை புரிஞ்சுக்காம திருப்தி அடையாமல் இருப்பாங்க. உங்களுடைய இதயம் திருப்தி அடைகிறதுலேருந்து உங்களை தடுக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இப்போ நம்முடைய ரப்பு தான் பேரரசன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதில் விதியை நாம் திருப்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு திருப்தி கிடைக்கும். நமக்கு ஒரு தீயது நடந்துச்சு அப்படின்னா அல்லாஹ் நம்மளை ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து பாதுகாக்கிறான், அல்லாஹ் நமக்கு ஏதோ ஒரு நன்மையை நாட நினைக்கிறான் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த நிலை, சங்கடம், கஷ்டங்களாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் அந்த நிலை ஏற்படும் போது நம்மால் நிதானத்தை கடைபிடிக்க முடியும். இது என்னுடைய ரப்புனுடைய நாட்டப்படி நடக்குது, அவன் என்ன நம்மளை பாதுகாத்துக்குவான் அப்படின்ற அந்த எண்ணமும் ஒரு தைரியமும் மன நிம்மதியும் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு மனிதர்கிட்ட நம்ம பேசும்போது பணிவான முறையில் நம்ம பேசணும். எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், அதிகாரம், ஆட்சி, அந்தஸ்து இருந்தாலும் பிறர்கிட்ட பேசும்போது நாம் இயல்பாக யதார்த்தமாக பணிவாக பேசக்கூடியவங்களா இருக்கணும். இது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான குணம். யாரால் இப்படி நடக்க முடியும் அப்படின்னா, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய பூமி, அதிலிருந்து ஒரு சிறு பகுதியை அவனுடைய நாட்டப்படி நாம் ஆண்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற அந்த எண்ணமும், இது என்னுடைய ரப்புனால எனக்கு கிடைச்சதுன்ற எண்ணமும் யாருக்கு இருக்கோ அவர் தான் யதார்த்தமான மனிதராக இருப்பார். பிறரிடம் தன்னுடைய ஆளுமையை அவர் காட்ட மாட்டார். ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றியின் போது மக்கள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ ஒரு மனிதர் ரசூல்லா கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு. ரசூல்லா கிட்ட வந்துடுறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது ரசூல்லா கிட்ட பேச வரும்போது. அதை பார்த்துட்டு ரசூல்லா அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் பதட்டம் அடைகிறீங்க? நீங்கள் என்ன செய்யுங்க, கவலைப்படாமல் அமைதியாக இருங்க. நான் ஒன்றும் அரசன் கிடையாது. நான் குறைஷி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியினுடைய ஒரு மகன்தான். காய்ந்து போன இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரணமான மனிதன் தான் அப்படின்னு ரசூல்லா அந்த மனிதர்கிட்ட சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ரசூல்லா அந்த மனிதர்கிட்ட தன்னை எப்படி அறிமுகப்படுத்தியிருக்கலாம்? இப்படிப்பட்ட மக்கா வெற்றிக்கு தலைமை தாங்கியது ரசூல்லா தான். வெற்றியை கொடுத்தது நம்ம ரப்புல் ஆலமீன். ஆனால் அந்த வெற்றிக்கு தலைமை தாங்கியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அதை சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லியிருக்கலாம். ஆனால் ரசூல்லா இது எதையுமே அவங்க சொல்லலை. அந்த மனிதர்கிட்ட ரசூல்லா என்ன செய்கிறாங்க, இயல்பாக நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு குணம். அப்போ அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தான் மலிக்கு, அனைத்தும் அவனுக்கே உரியது, அவன்தான் அரசன் அப்படின்ற அந்த எண்ணம் ஆழமாக வேரூன்றி இருந்ததுனால தான் அவங்களுடைய பணிவு அப்படி வெளிப்பட்டுச்சு. அதான் அல்லாஹ் சொல்கிறான், பெருமை எனது மேலாடை, யார் அதை தொடுகிறாரோ அவருடன் நான் போர் புரிவேன். அப்போ அல்லாஹ் தான் மலிக் அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்தால் தான் இந்த பணிவு நமக்கு உண்டாகும். ஏன் இந்த பணிவு அவசியமாக இருக்குது, அப்படி ஏன் இந்த பெருமை இத்தனை வீரியம் உள்ளதாக இருக்குது அப்படின்னா, போதைப் பொருட்கள் சொல்கிறோம் இல்லையா, மது, புகை, கஞ்சா, இது எல்லாத்தையும் விட போதை தரக்கூடியது பெருமை. நம்மளுடைய பணம், பதவி, இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையவே அழிச்சிரும். நம்ம படித்து வாங்கக்கூடிய பட்டம், நம்ம திறமைக்கு கிடைக்கக்கூடிய பதவி, நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து, நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய நிலங்கள், இது எல்லாமே நமக்கு என்ன செய்யுது, பெருமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்குறான். அதன் மூலமாக அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான். அப்போ இதெல்லாம் கடந்து வரும்போது இதனுடைய ரிசல்ட் நமக்கு எப்போ தெரியும், மறுமையில் தான் தெரியும். அப்போ இது எல்லாமே நம்மளோட ரப்பு நம்மளை சோதிக்கிறதுக்காகத்தான் நமக்கு கொடுக்குறான் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், மிகவும் கவனமாக நம்மளுடைய செயல்பாடுகளை அமைச்சுக்குவோம். இதெல்லாம் அவன் தான் கொடுத்தான், திருப்பி இதெல்லாம் அவங்கிட்ட தான் போக போகுது. எப்படி நம்ம அவங்கிட்ட இருந்து மீண்டும் அவனிடமே செல்ல போகிறோமோ அதுபோல தான் இதை அறிந்து உணர்ந்து நடந்து கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்போ யாருக்கால் மலிக்கோட அர்த்தம் முழுமையாக புரியுதோ அவர் பிறர்கிட்ட இருந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டார். பிறர் நம்மளை உயர்வா பெருமையாக நினைக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. யாராவது அவங்கள புகழ்ந்து பேசினா கூட அவங்க என்ன செய்வாங்க, தடுப்பாங்க. இப்போ நான் தான், என்னோடது, இந்த 3 வார்த்தைகளும் இருக்கிறதுலேயே இழிவான படைப்புகளால் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். யோசிச்சு பாருங்க, 3 பேர், ஷைத்தான், ஃபிரவுனுடைய அமைச்சரான ஹாரூன்.
இப்போ அல்லாஹ் 7வது அத்தியாயம் 112வது வசனத்தில் ஒரு ஷைத்தானுடைய தவறை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஷைத்தான் என்ன தவறு பண்ணுனான்? அவன் என்ன செஞ்சான்? நான் ஆதமை விட சிறந்த படைப்பு அப்படின்ற யார்கிட்ட சொன்னான்? தன்னை படைத்த ரப்புக்கிட்ட அவன் அந்த வார்த்தையை அவன் சொன்னான். அல்லாஹ் அதுக்கு தான் அவனை சுவனத்தை தடையாக்கி அவனை என்ன செஞ்சான்? அல்லாஹ் நிராகரிப்பாளராக ஆக்குனான். இரண்டாவதா ஃபிரௌன் பாருங்க, 43வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் ஃபிரௌன் சொல்றா, வநாதா ஃபிர்அவுன் ஃபி கௌமிஹி கால யா கௌமி அலைஸலி முல்கு மிஸ்ர வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி அஃபலா துப்சிரூன். ஃபிரௌன் தன் சமூகத்தார்கிட்ட சொல்றான், என்னுடைய சமூகத்தாரே, இந்த மிஸ்ர அரசாங்கம் என்னுடையதல்லவா? என் மாளிகையின் அடியில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நைல் நதி என் ஆட்சிக்கு உட்பட்டதல்லவா? அப்படின்றத நீங்க பார்க்கலையா அப்படின்னு தன்னுடைய சமூகத்தார்கிட்ட அவன் கேட்குறான். இந்த நான் தான் எல்லாத்துக்கும் உரியவன், எல்லாமே எனக்கு கட்டுப்பட்டது தான்ற அந்த எண்ணம் தான் அவனுக்கு அழிவை உண்டாக்குச்சு. மூன்றாவதாக பாருங்க, ஹாரூன், எனக்கு கிடைத்த எல்லா செல்வமும் என்னுடைய அறிவினால் தான் கிடைச்சிச்சு, அதனால தான் எனக்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குன்ற அந்த எண்ணம் தான். அப்போ நம்ம எத்தனை தடவை இந்த வார்த்தையை நம்ம யதார்த்தமாக சொல்லியிருப்போம்? யோசிச்சு பாருங்க. நான் தான், என்னோடது, என்னால் தான் முடியும், இதை நம்ம இயல்பாக நம்ம சொல்கிறோம். ஏன் திறமையால் கிடைச்சது? அப்போ இது இந்த வார்த்தையினுடைய வீரியம் தெரியாமையே நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்மளோட ரப்புக்கு முன்னாடி நாம் யார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம சொல்ல மாட்டோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ரப்பு எப்படிப்பட்ட ஆட்சியாளன், அவனுடைய ஆளுமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு இயல்பாகவே பணிவும் வந்துடும். நம்மளுடைய ஆளுமை திறனை எப்படி செயல்படுத்தணுன்ற அந்த கட்டுக்குள்ளே எப்படி வச்சிருக்கணுன்ற அந்த குணமும் நமக்கு சரியான முறையில் அல்லாஹ் நமக்கு காமிச்சு கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அனைவருமே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அவனுடைய ஆளுமைக்கு உட்பட்டவர்களாக இருக்கணும், நம்ம மறுமையில் வெற்றி அடைகிறவங்களாக இருக்கணும் அப்படின்னு துவா செய்தவாறு நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.